ஒரு சிறிய ஊரில் கமலா டீச்சர் என்ற நல்ல மனம் கொண்ட ஆசிரியர் இருந்தார். எல்லா மாணவர்களையும் தன் குழந்தைகளாகவே பார்த்து நேர்மையாக வேலை செய்தார். ஆனால் சில மாணவர்கள் அவரை விரும்பவில்லை. குறிப்பாக ரவி என்ற ஒரு 12ஆம் வகுப்பு மாணவன். அவனுக்கு டீச்சருடைய ஒழுக்கம் பிடிக்காது. டீச்சர் கண்டித்தால் கோபப்படுவான். ஒரு நாள் ரவியின் தந்தை ஊரில் பெரிய வியாபாரி. அவன் மகனுக்கு கமலா டீச்சரை பிடிக்காததால் பள்ளியிலிருந்து நீக்க சொன்னான். டீச்சர் எந்த தவறும் செய்யாததால் ஹெட்மாஸ்டர் நியாயம் கேட்டு பேசினார். அதனால் கோபப்பட்ட ரவி அப்பா அவளை எல்லாருக்கும் முன் தவறாக பேசினார். அதனால் அனைவரும் அவளை தவறாக நினைத்தார்கள். அந்த வேதனையால் கமலா டீச்சர் மனசோர்வில் தற்கொலையும் செய்து கொண்டாள். மரணத்திற்கு முன் ஒரு கடிதம் எழுதியும் இறந்து போனாள். என்னை அவமானப்படுத்திய ஒவ்வொருவரும் தங்கள் பிழையை உணரும் வரை நான் அமைதியாக இருக்க மாட்டேன் என்று. 1 வருடம் கழித்து பள்ளியில் புதிதாக ஒரு ஆசிரியர் வந்தார். ஆனால் அந்த பள்ளியில் வித்தியாசமான சம்பவங்கள் நடக்கத் தொடங்கின. இரவில் வகுப்பறை கதவுகள் தானாக திறக்கும். கரும்பலகையில் நீதி வேண்டும் என்று தானாக எழுதப்பட்டிருக்கும். யாராவது பொய் சொன்னால் மின்சாரம் திடீரென அணைந்துவிடும். ரவிக்கு அடிக்கடி ஒரு பெண் குரல் கேட்குமாம். அதுவும் என் மரணத்துக்கான காரணம் நீதான் என்று கேட்குமாம். அவன் பயந்து போய் ஒவ்வொரு இரவும் தூங்க முடியாமல் இருந்தான். ஒரு நாள் அவன் மனநிலை சரியில்லாமல் இருந்தது. பள்ளியிலிருந்து கத்தி கொண்டு ஓடினான். டீச்சர் என்னை மன்னிச்சிடுங்க, நான் தான் உங்களை அவமானப்படுத்தினேன் என்று. அன்று இரவு மழை கனமாக பெய்தது. ரவி மின்னல் தாக்கி இறந்தும் போய்விட்டான். அதே இரவு ரவியின் வீட்டு பழைய ரேடியோ தானாக ஒலித்தது. இப்போ நான் அமைதியாக இருக்கலாம். அந்த சத்தம் கமலா டீச்சரின் குரல் போல இருந்தது. ரவியின் மரணத்துக்கு பிறகு அந்த பள்ளி 3 மாதங்கள் மூடப்பட்டது. ஆனால் அரசு உத்தரவால் மீண்டும் திறக்கப்பட்டது. புதிய ஹெட்மாஸ்டர் முரளி சார் வந்து பொறுப்பு எடுத்தார். முதல் நாளே அவருக்கு ஊர் மக்கள் எச்சரித்தார்கள். அந்த பழைய பங்களாக்குள் இரவு போகாதீங்க சார், அங்கே கமலா டீச்சரின் ஆன்மா இன்னும் இருக்குது என்று. முரளி சார் இதை நம்பவில்லை. இவை மூட நம்பிக்கைகள் தான் என்று சிரித்தார். ஆனால் இரவே ஒரு விசித்திரம் நடந்தது. இரவு 12 மணி. அவர் பத்திரிகை படித்து கொண்டிருந்தார். திடீரென்று மின்தடை ஏற்பட்டது. வெளியில் மழை சத்தம். பள்ளி பக்கம் இருந்து மெதுவாக ஒரு பெண் குரல் கேட்டது. முரளி சார், என் வகுப்பு ரெஜிஸ்டர் எங்கே? அவர் பயந்து வெளியே பார்த்தார். யாரும் இல்லை. ஆனால் வகுப்பறை கதவு திறந்து உள்ளே விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. கரும்பலகையில் தானாக எழுதியிருந்தது, மாணவர்களின் தவறுக்கு தண்டனை கொடுக்காதே, நான் பார்த்து கொள்கிறேன் என்று. முரளி சார் அதிர்ச்சியில் காலை வரை விழித்து கொண்டிருந்தார். அடுத்த நாள் மாணவி மீனா, கமலா டீச்சர் முன்பு கற்றுக் கொடுத்த சிறுமி, பள்ளிக்கு வந்தாள். அவள் சொன்னாள், சார், நேற்று இரவு என் கனவில் கமலா டீச்சர் வந்தார். நான் அமைதியடைய விரும்புகிறேன், ஆனால் இன்னும் ஒருவன் பிழையை ஏற்கவில்லை என்று சொன்னாங்க. முரளி சார் அதை ஆராய ஆரம்பித்தார். கண்டும் பிடித்தார். ரவியின் தந்தைதான் டீச்சரை அவமானப்படுத்தியவன் என்று. அவனுக்கு இன்னும் மனசாட்சி இல்லை. அவர் கமலா டீச்சர் மரணமடைந்த இடத்துக்கு போனார். அங்கே ரவியின் தந்தை ஏதோ கத்தி கொண்டே விழுந்து அழுதார். அவனுடைய கண் முன்னே வெள்ளை சட்டை, மஞ்சள் சேலை உடைய பெண் உருவம் நின்றது. அந்த உருவம் மெதுவாக சொன்னது, இப்போதான் எனக்கு நீதி கிடைத்தது. அடுத்த நொடி காற்று திடீரென வேகமாக வீசியது. அந்த பேய் உருவம் மயங்கி வெளிச்சமாக மாறி மறைந்தது. அந்த நாள் முதல் அந்த பள்ளியில் எந்த விசித்திரமும் நடக்கவில்லை. ஆனால் இரவில் ஒரு சிலர் இன்னும் சொல்வார்கள், புத்திசாலி மாணவர்கள் படிக்கிற வகுப்பறையில் ஒரு மென்மையான பெண் குரல் இன்னும் பாடம் சொல்லிக்கொண்டே இருக்குது என்று. அந்த கமலா டீச்சரின் ஆன்மாதான். அவள் பழிக்கு பழி வாங்கியதும் இன்னும் தன் கடமையை விட்டுவிடாமல் இருப்பதும் அந்த பள்ளியை தெய்வீகமாக காக்கிறாள். இந்த குட்டி பேய் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.